19வது சங்கீதம் முதல் வசனத்தில் யாசுவா ராஜரியம் பண்ணுகிறார். ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. தேவன் ராஜரியம் பண்ணுறப்ப ஜனங்கள் ஏன் தத்தளிக்கணும்? அவர் தான் தேவனாச்சு. அவர் என்ன செய்கிறாரு? கேர்மத்தில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. தேவன் ராஜரீகம் பண்ண ஒரு மனுஷன் ஒப்பு கொடுத்த ஒரு பாடு. அவங்க அதுக்குள்ள இல்லைன்னா தத்தளிப்பு தான். அவங்க எங்க இருக்கணும்? அவருடைய ராஜரீகத்துக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை தத்தளிப்பு தான். அநேகருக்கு இதை தெரிவது கிடையாது. சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு வசனம் மாட்டிக்குவாங்க. என்ன தமிழில் கர்த்தர் இந்த வீட்டின் தலைவர் நிலை இருக்கும். அவர் தலைமையில் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. முழுசா ப்ராடு. எப்படி? முழுசா பொய். இங்கே யாசுவா ராஜரியம் பண்ணுகிறாருன்னா ஏன் ஜனங்க தத்தளிக்கணும்? அந்த ராஜரிகத்துக்குள்ள அவங்க இல்லை, அதனால தத்தளிக்கிறாங்க. இருந்தால் என்ன கிடையாது? வாழ்க்கை தத்தளிப்பு கிடையாது. அநேகர் வாழ்க்கையில் தத்தளிப்பு போனது காரணம் என்னவென்று சொன்னார், அவருடைய ராஜரீகத்துக்குள்ள அவங்க அடங்கி இருப்பது கிடையாது. ஆகையினால ஜனங்க தத்தளிக்கப்படுறாங்க. 2வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய தேவன் பெரியவர் என்றதான ஒரு அறிவு அநேகருக்கு கிடையாது. நம்முடைய தேவன் யாரு? பெரியவர். அவர் எல்லா ஜனங்களிலும் உயர்ந்தவர். நம்முடைய தேவன் பெரியவர். இவர் உயர்ந்தவர், பெரியவர், உயர்ந்தவர். அப்ப இன்றைக்கு தேவனை பெரியவர் நம்புறது கிடையாது, அவர் உயர்ந்தவர்னு விசுவாசி கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் அநேக இடங்களில் என்ன பண்ணுவாங்க? ஷோம் பண்ணுவாங்க. கடைசியில் குறி பார்க்க போவாங்க. இப்போ ஜெபத்து மேலே நம்பிக்கை இல்லையா? அல்லது வேதத்து மேலே நம்பிக்கை இல்லையா? ஏதாவது ஒரு பாதையில் போகணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? டெரி விழுந்துருவாங்க. என்ன பண்ண? ஏதாவது ஒரு பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். போன ஒரு பாடு திரும்ப வேற பாதைக்கு போகிறது என்ன செய்யாது? அந்த அளவு நல்லா இருக்காது. ஒரே வழி. அதான் மெசியா சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்ட்டாரு. ஒரு பாதையில் போகணும். வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிப்போம். இந்த நாமந்தான், அவருடைய பெயர் தான் ரொம்ப பரிசுத்தமானது. இந்த பெயரை எப்படி ஈபரில் உள்ள பெயர் எடுத்துட்டு வேற பேர் எப்படி கொடுக்க முடியும்? கொடுத்தா அது பரிசுத்தமாக இருக்குமா? அது அசுத்தமாகிடும். ஒரிஜினல் பேரை எடுத்துட்டு வேற ஒன்றை கலந்தா அது அசுத்தமாகிடும். ஏன்னா விவசாயம் பண்ணுற வயல்லையே சொல்லப்பட்டிருக்குது, என்னது? பல விதையை கலந்து விதைக்க வேண்டாம். பல விதையை கலந்து விதைக்க வேண்டாம். உதாரணமாக நெல் நடுற வயலில் கடலை அரிசி போட்டால் என்ன ஆகும்? கடலை அழுகி போயிடும். இந்த அழுகி போன சாப்பிட பூச்சி வரும். நெல்லுக்கு எத்தனை நாள், கடலைக்கு எத்தனை நாள், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்போ ரெண்டு இன்னொன்று சேர்த்தா அது கரைப்பட்டு போயிடும். இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, கலப்பினம் தான் நிறைய வருமானம் கொடுக்கும். எப்படி? கலப்பினம் தான் நிறைய வருமானம் கொடுக்கும். அது உண்மையான ஜீவன் கிடையாது. வருமானம் வரலாம், ஆனால் என்ன கிடையாது? உண்மையான ஜீவன் கிடையாது. உண்மையான வித்து செத்து போயிடும். உண்மையான வித்து அங்கே வெளிப்படாது. அவங்களாம் சொல்கிறாரு, உன் நாமத்தை அவர் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. அவர் பெயர் பரிசுத்தமானது.
அதை வேற ஏதாவது ஒரு எழுத்தை கூட்டினாலோ குறைச்சாலோ அது அசுத்தமாயிடும். அந்த பேரை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு எல்லா சபைகளிலும், உலகத்தில் உள்ள அநேக சபைகள் அந்த பெயரில்லாத ஒரு சபையாய் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தலையெல்லாம் சரீரம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிறாங்க. நமக்கு மெசியா தலையாக இருக்கிறார். நமக்கு மெசியா தான் தலை. மூல பாஷையில் அவர் பேர் என்னவோ அதான் எல்லா பாஷையிலையும் அதே பேர் கொடுக்கணும். பாஷைக்கு ஒரு பேர் எப்படி கொடுக்க முடியும்? அவர் நாமம் வந்து எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. 99வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவனின் நியாயத்தை நிலைநிறுத்துகிறதும், நீர் யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறீர். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குது? ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. ராஜாவோட வல்லமை, தேவனுடைய வல்லமை ரொம்ப நீதி. நீதியும் நியாயமும் செய்வதே தேவனுடைய பிரியம்னு வசனம் சொல்லுது. இப்போ எது நீதி? பேரை சரியாக உச்சரி, மூல பாஷையில் உள்ள பேரை சொல்கிறதா இல்லை அவங்க மொழியில் உள்ள பேரை சொல்லிப்பதா? எது நீதி? இதை கேட்கிற தேவனுடைய ஜனங்களே என்ன பண்ணீங்களே யோசித்து பாருங்க. எது நீதி? மூல பாஷையில் உள்ள ஒரிஜினல் பேரை சொல்கிறதா இல்லை மொழிபெயர்த்த பேரை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி? இப்போ சாதாரணமாக சிப்லா கம்பெனி, கிளாஸ் கம்பெனி, 2 கம்பெனி நல்ல பழைய கம்பெனி மருந்து மெடிசனில் வந்து இன்றைக்கி நிறைய கம்பெனிகள் வந்துருச்சு. ஒரே பேரில் 2 கம்பெனிலையும் வெவ்வேறு வியாதிகளுக்கு மருந்து உண்டு. ஒரே பேர் ஒன்று தான், ஆனால் என்ன செய்யும்? அது வெவ்வேறு கம்பெனி வெவ்வேறு வேலை செய்யும். இப்படி கரும்புன்னு எழுதி பேப்பரில் எழுதி நக்கினா என்ன செய்யாது? இனிக்காது. வேப்பங்கன்னு பேப்பரில் இருந்தால் என்ன நக்கின கசக்காது. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்போ அந்த பேருக்குரிய நாமத்துக்குரிய பரிசுத்தம் அந்த மூல பாஷையில் உண்டு, மற்றதில் கிடையாது. இதை நீங்கள் நன்றி என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் அவர் நியாயத்தை நிலைநிறுத்துவார். உங்களுடைய தேவன் என்ன செய்வார்? இந்த குழப்பத்தில் உள்ள நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். யாக்கோப்பில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். யாருக்கு நியாயம், யாருக்கு நீதி? யாக்கோப்புக்கு தான் நீதி நியாயம் செய்வார். ஏசா என்ன பண்ணான்? கலப்பினத்துக்குள்ளே பிரவேசித்து அவன் திருமணம் செய்து அவன் போயிட்டான். ஆகையினால அந்த கோத்திரத்தில் அவரோட பேர் இல்லாமல் போயிடுச்சு. பிற்பாடு ஏசா என்னதான் கண்ணீர் விட்டு மனமடிவாயை ஜோம் பண்ணியும் அவன் மனமாதலை காணாமல் போய்விட்டான். இதான் நடக்கும். அவருடைய பேரை மாற்றினா இதான் நடக்கும். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யாஷ்வா நாமத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய பாதப்படியில் பணிய வேண்டும். காரணம் வந்து அவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவருங்கிறதுக்கு யாரெல்லாம் சாட்சி அப்படி என்று சொன்னால், அவரை காட்டி கொடுத்தவங்களும், அவரை மறுதளித்தவங்களும், அவரை மதநன்மைக்கு தீர்ப்பளின நீதிபதிகளும், ஏரோது பிளாத்தும் நீதிபதி காணப்பட்ட நீதிபதிகளும், அப்புறம் ஸ்ரீவெழுதி இறங்கிவான்னு சொன்னவர்களும், கன்னத்தில் அறிந்தவர்களும், அதை பார்த்து கொண்டு திரளான ஜனங்களும் சாட்சி. எப்படிப்பட்ட இவர்தான் சாட்சி. தொடர்ந்து வாசிப்போம். நாமத்தை தேடணும் அப்படின்னா நேர மோசே நியாயப்பிரமாணத்துக்கு போயிடணும். ஆரோன் ஃபஸ்ட்டு அவருடைய நாமத்தை ஆபிரகாமுக்கு பிற்பாடு, ஈசாக்கு பிற்பாடு, யாக்கோபுக்கு பிற்பாடு, யோசேப்புக்கு பிற்பாடு அவருடைய நாமம் எங்கே வருது? மோசேக்கும் ஆரோனுக்கும் சாமுவேலுக்கும் அதன் வழியில் வந்த தீர்க்கதரிசிகளுக்கு தான் நாமம் கொடுக்கப்படுது.
மற்றவங்களுக்கு இது தெரியாது. அப்போ அந்த பாதையில் போய் பார்த்தா தான் அவருடைய பேர் என்னன்னு சொல்லி தெரியும். மோசே தமிழ்நாட்டில் பிறந்தார். சாமுவேல் தமிழ்நாட்டில் பிறந்தாரா? சாமுவேலோட தாய் இங்கே உள்ள ஆலயத்தில் ஜெபம் பண்ணாங்க. இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். கேட்குறவங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். சும்மா எல்லாரும் ஜெபத்துக்கு போகிறாங்க, நானும் போகிறேன், நரகத்துக்கு போகக்கூடாது, ஜாக்கிரதை. இவங்களாம் இங்கேயா பிறந்தாங்க? அங்கே எங்கே பிறந்தாங்க? எருசலேம் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணாங்க. அன்றைய எருசலேம் தேவாலயம் கிடையாது. ஏலி கூடாரங்களை என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. தாயத்துக்கு பிற்பாடு தான் கூடாரங்கள்லேயே அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு 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 ஒவ்வொரு கூடாரம் மறு கூடாரமாக போனார்கள். அப்போ தேவசனில் அண்ணாள் ஜெபம் பண்ணாங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவங்க நோக்கத்துக்கு மொழிபெயர்ப்பில் 4 பேர் கூடி பரசவங்க 10 பேராக கூடி இவங்களாம் ஒரு பேர் கொடுத்துட்டாங்க, நாங்கள் அதை ஆராதிக்கிறோம். நரது தான் போகணும். எங்கே போகணும்? அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நன்றாக கேட்குறவங்க கவனிங்க. இதை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் சரி, ஆடியோவில் பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் சரி, பரலோகம் போகணும்னா என்ன பண்ணுங்கள்? இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. யாசோனை கூப்பிட்டார்கள், அவர்களுக்கு மறுவத்து வாரினார். அந்த சரியான நாமத்தை தெரிந்து அந்த பாதையில் கூப்பிட்டு தான் மறுவத்தூர் கிடைக்கும். ஒரு இன்ஜினு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், அதில் 1 லட்சத்து இன்ஜின் வாங்கியிருக்கிறேன். அது பெட்ரோல் தான் ஊற்றணும். பெட்ரோலும் அது ஒரு கலராக இருக்குது. தண்ணியில் அதே மாதிரி கலந்து ஊற்றுறோன்னா தண்ணியை ஊற்றுற என்ன செய்யாது? வண்டி எடுக்காது. தண்ணி ஊற்றுனா என்ன பண்ணாலும் வண்டி எடுக்காது. இல்லை பெட்ரோல் நான் டீசல் ஊற்றுறேன் அப்போ வண்டி எடுக்காது. இல்லை இன்ஜின் ஆயில் ஊற்றுறேன்னா வண்டி எடுக்காது. என்னன்னா என்ன செய்யணும்? அதுக்குரிய ஆயிலை ஊற்றணும். 7ஆம் வசனம் சொல்லுது, மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். மேக ஸ்தம்பத்திலிருந்து தேவன் அவங்களோடு பேசுகிறாரு. அந்த சாட்சி பிரமாண கட்டளைகளை அவங்க கை கொண்டார்கள். கை கொண்டு வந்த 6-7 லட்சம் புருஷரை புறப்பட்டு கடைசியில் கானானுக்குள்ளே பிரவேசித்தது காலேப்பும் யோசுவா மாத்திரம் தான். நல்லா தெரிஞ்சாங்க, நாங்கள் நிறைய பேராக இருக்கிறோம், அதனால என் வல்லமை இறங்குது அப்படின்னு யாரும் ஏமாந்து போயிட வேண்டாம். நிறைய பேராக இருக்கிறோம், ஆகையினால வல்லமை இறங்கினாலும் சரி, இறங்காமல் போனாலும் சரி, சாட்சி பிரமாணத்தை தங்களுக்கு கொடுத்த கட்டளையும் கை கொள்கிறாங்களா என்ற கேள்வி நமக்கு வேணும். இல்லைன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் மேகஸ்தம்பம் கொடுக்கப்பட்ட கட்டளையை பின்பற்றுறாங்களா? நீங்கள் என்ன செய்யலாம்? யூடியூப்பில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், பார்த்து கண்டுபிடிக்கலாம். யாசாமி செமினிஷன் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் வரும். என்ன பண்ணுங்கள்? கண்டுபிடிங்க. அப்புறம் நாம சொல்லி கூப்பிடுங்க. நீங்கள் ஆஸ்திரிக்கப்படணும். சும்மா நானும் ஜபத்துக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன்னு சொல்லி நரகத்துக்கு போயிடக்கூடாது. இதை கேட்குற தேவனுடைய ஜனங்களே, நன்றாக மெஸ்ஸியா சொன்னாரா? மெஸ்ஸியா பிரசங்கம் பண்ணுறப்ப தானியேலை மேற்கோள் காட்டி பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன்னா வாசிக்கிறவன் சிந்திய கடவுள் என்று சொல்லி. இப்போ வேதத்தை வாசிங்க, சிந்திங்க, அது சரியாக சிந்தனை பண்ணி பாருங்க. அப்போ தான் பரலோகம் போக முடியும். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய யாஷ்வாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிளியின் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போது அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். யாருக்கு மன்னிப்பு? சிவஜாங்க தப்பு பண்ணாங்க, மன்னிச்சாரு. பேதுரு மதுரைச்சார், மன்னிச்சாரு. யூதாஸ் காட்டி கொடுத்தால் மன்னிக்கல. ஆகான் சாபத்தில் எடுத்து பைத்த வைத்தால் மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பார். சிலருக்கு மன்னிப்பு உண்டு, சிலருக்கு மன்னிப்பு கிடையாது. இது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ரொம்ப தெளிவாக சொல்லுது. சும்மா ஒரு மன்னிப்பார்னு சொல்லி ஒரு மாயான பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இதை கேட்குற தேவ ஜனங்களே, நீங்கள் அழிஞ்சு போயிடாதீங்க. நீங்கள் அழியக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். யாருக்கு மன்னிப்பு உண்டு, யாருக்கு மன்னிப்பு இல்லை, வேதத்தை பார்க்கணும். ஒரு வசனத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடாது. யாருக்கு மன்னிப்பு உண்டு, யாருக்கு மன்னிப்பு இல்லை,
சீசன் சொல்றாரு, யோவான் சீசன் சொல்றாரு. 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு 1 யோவான் 5:16-17. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் விடு செய்ய கடவன். ஜீவனை கொடு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்துக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால் செய்தவர்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து இவ்வளவு செய்ய நான் சொல்லேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சிலருக்கெல்லாம் என்னை ஜெபம் பண்ண வேணான்ட்டார். அது எப்படிப்பட்ட பாவம்? மரணத்துக்கு ஏதுவான பாவம். அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிப்போம். அநீதியெல்லாம் பாவம்தான். அநீதியில் என்னென்ன அநீதியை ஒருத்தான் செய்ய, அநீதியெல்லாம் பாவம் தான். எது நியாயம், எது அநீதி, எது நியாயம், எது அநீதி, இது ரொம்ப முக்கியமான காரியம். அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். பொல்லாங்கான் அவனை தொடான். இப்ப யாருக்கு ஜெபம் பண்ணணும்? புரியுதா? இப்ப யாருக்கு ஜெபம் பண்ணணும்? தேவனால் பிறந்தவர்களுக்கு ஜெபம் உண்டு. இதை கேட்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம். நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீங்கன்னா இந்த ஜெபம் உங்களை வந்து பாதுகாக்கும். நீங்கள் தேவனால் பிறக்கலைன்னா உங்களுக்கு ஜெபம் கிடையாது. முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. முடிவு நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அவர்களுக்கு அவர் மன்னிக்கிற, யாருக்கு மன்னிக்கிறாரு? தேவன் ரொம்ப நல்லவர். முதல்ல 2 பேர் காணிக்கை கொண்டு போகிறாங்க. யார் காணி? யார் செலுத்துறது? முதலாவது காணி செலுத்துறாங்க. யார் 2 பேர்? காயனும் ஆபேலும். அதை நீங்கள் வேதத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மனதும்பல், சாட்சி அறுத்தல், அவன் பரலோகம் போகுதல். அதில் முதல் பாயிண்ட் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், ஆபேலையும் அவன் காணிக்கையை அவர் அங்கீகரித்தான், காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. என்ன ஒரு அழகான தமிழ் அழகாக எழுதப்பட்டிருக்குது. இதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய கிரியைகள், ஒரு கிரியை எங்கேயாவது ஒருத்தன் ஓட சொன்னால் ஓடிட்டு வர்றப்ப பாவம் இருக்கும். அப்போ ஆவேளை அவன் காணிக்கை அங்கீகரிக்கிறாரு, காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. எவ்வளவு அருமையான வசனம் ஆதியாகமத்தில். அப்போ ஆபேலை ஏன் மன்னிக்கிறாருன்னா, ஆபேல் வந்து ஆதாமுடைய குமாரன், காயின் சர்ப்பத்து பிறந்தவன். அங்கதான் விஷயம் இருக்குது. தேவனால் பிறந்தவர்களுக்கு பூமியில மன்னிப்பு உண்டு, தேவனால் பிறக்காதவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இந்த தேவனால் பிறந்தவர்கள் எல்லா சாதியிலையும் பரவி கிடக்கிறாங்க. அதாவது மெசியா சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்க, மற்றபடி அல்ல அப்படின்ட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் 30 வசனங்களிலே ரட்சிப்பு துருதுல யாவருக்கும் உண்டாகி இருக்குது. இந்த ரட்சிப்பு யாருக்கெல்லாம் அப்படின்னா, அந்த தேவனுடைய சீடுகளுக்கு மாத்திரம் தான், மற்றவங்களுக்கு இது கிடையாது. இப்போ சங்கீதம் 99:9ஆம் வசனத்தில், நம்முடைய தேவனா யாசுவாவை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்தில் நேராக படியுங்கள், நம்முடைய தேவனா யாசுவா பரிசுத்தம் உள்ளவன். இப்போ புரியுதா? பரிசுத்தமாய் பிறந்தவன் தான் ஆபேல். ஆகையினால் ஆபேலையும் காணிக்கையை அவர் அங்கீகரித்தார். பசுத்தம் இல்லாமல் கலப்பினத்தோடு பிறந்தவன் தான் காயின். காயினும் காணிக்கை அவர் அங்கீகரிக்கல. வேதம் ரொம்ப தெளிவாக இருக்குது. தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் மொழிபெயர்ப்பு வச்சுக்கிட்டு கத்தர் இயேசு லாடு காடுன்னு அழிஞ்சு போயிடாங்க, ஜாக்கிரதை. இது நீங்கள் கேட்கலாம், நியாயத்திற்கு பிரச்சனை வந்து அங்கே நிற்கும். தேவன் சாட்சி கொடுப்பார். செபிப்போம். அல்லேலூயா.